வணக்கம். உலகெங்கும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே மற்றும் ஜோதிட அபிமானிகளே, யூடியூப் நேயர்களே, மாதா பிதா குரு தெய்வ அருளாலும் பிரபஞ்சத்தின் நவகிரகத்தின் அருளாலும் குருவே சரணம், குருவே 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 துணை. பூர்வ ஜனனி ஜென்ம ஜவிக்கானாம் வர்த்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லத்தியதே ஜென்ம பத்திரிக்கா. நாம் தொடர்ந்து கடகலக்னம் ஜாதகத்தை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஒரு கடகலக்னம், அதாவது கடகலக்னம் சிம்ம ராசி ஜாதகத்தை, பெண் ஜாதகத்தை பார்க்க இருக்கின்றோம். இன்றைய பதிவில் இந்த பதிவை பொறுத்தவரை, அதாவது 12 ராசி பாவகங்களில் 10 பாவங்களில் கிரகங்களும் 2 பாவங்களில் மட்டும் தனித்தனியாக கிரகங்கள் உள்ளது. வெகு சிறப்பு. நாம் ஒரு கிரகம் சேர்த்து இருக்கும் பொழுது பலன்கள் எடுப்பதில் சிக்கல்கள் இருக்கும். ஆனால் இங்கே தனியாக ஒவ்வொரு பாவத்திலும் ஒரு கிரகங்கள் இருக்கும். இந்த ஒரு சிறப்பு. மேலும் இந்த வகையில் நாம் தொடர்ந்து பல சுக்கிரன் உச்சம் பெற்ற ஜாதகங்களை, கடகலக்கண ஜாதகங்களை பார்த்து வருகிறோம். சிறப்பாக அமையவில்லை என்பது அனைவரும் அறிந்தது. எனவே இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை மகம் நட்சத்திரம், மக நட்சத்திரத்தில் பிறந்த ராசி அதிபதி சூரியன், நட்சத்திர அதிபதி கேதுவுக்கு பகை என்பதால் இவருடைய வாழ்நாள் வளமும் வாட்டமும் மாறி மாறியே வரும் என்பது திண்ணம். அடுத்தபடியாக லக்னத்தை பொறுத்தவரை இந்த சந்திரன் 2ஆம் இடத்தில் பௌர்ணமி சந்திரனாக விளங்குவது ஒரு சிறப்பாக இருந்த போதிலும், சூரியனுடைய இடத்தில் சந்திரன் விளங்கி பௌர்ணமி யோகத்தை பெறுகிறார். இருந்தாலும் பௌர்ணமி யோகம் என்பது 2ஆம் இடம். இவருடைய குடும்பம், தனம், வாக்கு சிறப்பாக அமைவதா என்றால் மற்ற கிரகங்களை பொறுத்தும் பாதகாதிபதி, மாதகாதிபதி 6, 8, 12 சுபத்துவம் பாவத்துவ அடிப்படையிலேயே அமையும். நாம் இதற்கு முன் கடகலக்கணம் சுக்கிரன் உச்சம் பெற்ற மற்ற கிரகங்களை வைக்கும்போது மாதகாதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்ற ஜாதகங்களை நாம் சிறப்பாக அமையாததை பார்த்தோம். அந்த வகையில் ராகு கேதுகள் இவரை பொறுத்தவரை எங்கு இருந்தாலும் நன்மையான பலன்களை தருவது கிடையாது, தீதான பலன்களை அளிக்கும். அதுவும் ராகுவும் ஒரு சில 12 அமைய பெற்றவர்களுக்கு 6 மற்றும் 12 அமைய பெற்றிருக்கு. ராகு 12 ஒரு சிலருக்கு யானைக்கால் வியாதி வருவதற்கு அதிகமான வாய்ப்பு உண்டு. அடுத்தபடியாக சுக்கிரனை எடுத்துக்கொண்டால் புதன் எங்கு இருந்தாலும் இவருக்கு பகை. எனவே புதன் 3க்கும் 12க்கும் உள்ளது. ஏற்கனவே நாம் அறிந்ததே. புதன் இவருக்கு பொறுத்தவரை சகோதர ஸ்தானங்கள் என்பது பகை ஸ்தானங்களாகவே விளங்குகிறது என்பது நாம் கடகலக்கணத்திற்கு அறிந்ததே. எனவே இந்த வகையில் 3ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்திற்கும் இருக்கக்கூடிய இந்த புதனாகப்பட்டவர் ஏற்கனவே நம் பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது சகோதரம் என்ற வகையாக்கள், விரோதம், ஏமாற்றப்படுதல், சுரண்டல், நடிப்பு, பாசம், வேஷம், படுபாதாளம், நஷ்டங்கள், சுரண்டப்படுதல் என்று நாம் பார்த்திருக்கிறோம். எனவே இந்த 4ஆம் இடத்தின் சுக்கிரனை 4க்கும் களத்திர தோஷம் மற்றும் அவர் 11 சரலக்கணமான கடகலக்கணத்திற்கு பாதகாதிபதியாக வருவதால் சுக்கிரன் உச்சம் பெற்றிருந்தாலும் இவருக்கு பல இதுக்கு முந்தைய ஜாதகங்களில் உயர் கல்வியை அளித்த போதிலும் அந்த இடத்திற்கான பலன்களை அவர் வாரி வழங்கவில்லை. அதாவது 11க்கு உடைய பலன்களையும் 4க்கு உள்ள பலன்களையும் சிறப்பாக அமைத்து கொடுத்துள்ளதாவுடைய. ஆனாலும் அவர் அந்த வகையில் திருமணம், அதாவது சுக்கிரன் என்பவர் களத்திர விஷயங்களுக்கான ஒரு அதிபதி. அவர் அந்த கடகலக்கணத்திற்கு சிறப்பாக இதுவரை நாம் பார்த்த ஜாதகங்கள் எதிலும் அமைத்து கொடுக்கவில்லை என்பது உண்மை, பொது விதி. எனவே சுக்கிரனாகப்பட்டவர் இவருக்கு மீனத்தில் உச்சம் பெற்றிருந்தாலும் 9இல் சுகபோக குடும்ப பாக்கியத்தை சிதைத்து விடுவார் என்பது நாம் உதாரண ஜாதகங்கள் பலவற்றில் நாம் பார்த்திருக்கிறோம். கடகலக்கணம், சரலக்கணம், 11ஆம் வீடு சபம், பாதகாதிபதியும் இவரே 4ஆம் வீட்டுக்கு களத்திர ஆகும். எனவே அடுத்தபடியாக நாம் எடுத்துக்கொண்டால் குரு செவ்வாய் பிறக்கும், பூர்வீகத்தில் சொத்துக்கள் அழிவில்லாமல் பிறக்கும். அவரே 10க்கு அதிபதியினால் சிறந்த தொழில், அதாவது மருத்துவ கிரகம். இப்பொழுது சமீப காலங்களில் நாம் பார்த்துள்ளோம். செவ்வாயா அடுப்பவை
உணவு பண்டங்கள் வியாபாரம் செய்ய என்று நாம் கூற முடியாது. செவ்வாய் பல காரகத்துக்களுக்கு அதிபதி. யூனிஃபார்ம் சர்வீஸ், வாகன யூனிஃபார்ம், நிலம் மற்றும் மருத்துவம், இவருக்கு மருத்துவ கோள்கள் சப்போர்ட்டாக இருப்பதும் மருத்துவத்திற்கும் செவ்வாய் அதிபதி, இரத்தத்திற்கு அதிபதி. எனவே இவர் மருத்துவத்துறையில் நிச்சயமாக ஒரு மருத்துவத்துறையில் சேவை துறையில் இருப்பதற்கு அதிகமான வாய்ப்பு உண்டு. ஆனால் 10ஆம் இடத்தில் சனி இருப்பது, சனி அது நீச்சம் பெற்ற சேவை, நீச்ச சேவை என்று சொல்லலாம். சுத்தப்படுத்துதல், அதாவது சுத்தமாக இல்லாததை சுத்தப்படுத்துவது சேவை மனப்பான்மை உள்ள ஒரு இடம் என 10இல் சனி இருப்பது. அதுபோல் செவ்வாய் 5க்கும் 10க்கும் வைத்து நாம் பார்க்கும்பொழுது செவ்வாய் வீடை பொறுத்தவரை 10இல் சனி இருப்பதால் இவர் மருத்துவத்துறையில் சேவை மனப்பான்மையுடைய தொழில் அமையும் என்பது 100% உண்மையாகும். எனவே அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது குரு பொது விதி. குரு 11 சுக்கிரன் ரிஷப வீட்டில் குருவும் அமைந்துள்ளது, பரிவர்த்தனை பெற்றுள்ளது. இரு கிரகங்களும் நின்ற பாவங்களை வைத்து தன் வீடு 9 பாக்கியஸ்தானத்திற்கு நல்லது செய்ய முடியாது. குரு தன் வீட்டுக்கும் நல்லது செய்ய முடியாது, தான் நின்ற 11ஆம் இடமான சுக்கிரன் வீட்டுக்கும். ஏன்னா சுக்கிரனும் குருவும் பகை. இது நாம் பல உதாரணங்களில் நாம் பார்த்திருக்கிறோம். 2 கெட்ட நிலை ஆகி இவர் அந்த சுபத்தமான பலன்களை இரு கிரகங்களுமே அளிக்க தவறுகிறது என்பதுதான் 100% உண்மை. பார்வை என்று எடுத்துக்கொண்டு 5-7 குரு பார்வை நன்மையான பலன்களை செய்ய கடமைப்பட்டது. அந்த இந்த செவ்வாய் 7ஆம் பார்வையாகவும் புதனை 5ஆம் பார்வையாகவும் 9ஆம் பார்வையாக புதனை பார்ப்பதும் அது சனி வீட்டில் பார்ப்பதும் நாம் அந்த மருத்துவத்துறையுள்ள 7ஆம் பாவகம், கடகலக்கணத்துக்கு 7ஆம் பாவகமும் 7-8க்கு சனியே ஆதிபத்தியம். அந்த நேரத்தில் புதனும் இருப்பது. அந்த வகையில் 5 புதனையும் 9 புதனையும் 7ஆம் பார்வையாக செவ்வாயும் மருத்துவத்துறையை சிறப்பாக அமைத்து திருமண விஷயங்களை பொறுத்தவரை இவருக்கு மருத்துவ ஈடுபாடு உள்ள அதே துறையில் கலத்திரம் அமைவதற்கு வாய்ப்பு உண்டு. ஏனால் 7-8க்குடைய சனியாகப்பட்டவர் 10ஆம் இடத்தில் தீட்சம் பெற்று இருந்த போதிலும் அவர் வேலை செய்ய இடத்திலேயே திருமணம் நடைபெறுவதற்கு அதிகமான வாய்ப்பு உண்டு. ஏனெனில் 8ஆம் இடமான இடத்தில் பாதகாதிபதி, பாதகஸ்தானம் 2-7 இவருக்கு சரலக்கணத்துக்கு பாதகாதிபதி. 2க்குடையவர் சூரியவன், அவர் 8இல் அஷ்டமஸ்தானத்தில் அமைந்துள்ளது. இவர் நன்மையான பலன்களை தந்தையாக தருவதற்கு வாய்ப்பில்லை. ஏற்கனவே நான் மூத்த சகோதரன், இளைய சகோதரன், இப்போ இந்த வகையில் தந்தையானவரும் இவருக்கு சுப பலன்களை கொடுப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்து இந்த மாரகாதிபதி சூரியன் மாரகத்தை தரமாட்டாலும் அவருடைய பலன்களை கெடுக்கத்தான் செய்வார். 2ஆம் படத்தையும் 8ஆம் இடத்து பலத்திலும் 7-8க்குரிய சனி. எனவே இந்த 7 திருமண விஷயத்தில் இவருக்கு பிரச்சனைகள் தருவதற்கு அதிகமான வாய்ப்பு உண்டு. எனவே இவர் துறையில் பணிபுரியும் நபர்களை காதல் திருமணமாக செய்வதற்கு 11 வைத்து நாம் திருமணத்தை நிர்ணயம் செய்யும் பொழுது இவருக்கு 5, 7, 9 சம்பந்தப்படுவதால், சுக்கிரன் சம்பந்தப்படுவதாலும் 7ஆம் இடம் 8ஆம் இடம் 8, 7 சனியும் 10ஆம் இடத்தில் இருப்பதால் தொழில் செய்யக்கூடிய இடத்திலேயே ஒரு திருமணம் செய்வதற்கு அதிகமான வாய்ப்பு உண்டு. அடுத்தபடியாக நாம் 6, 8, 12 எடுக்கும் பொழுது 6 உடைய கேது சிறப்பாக அமையுமா என்றால் இவர் சேவை தொழில் சிறப்பாக மருத்துவத்துறையை அமைத்து கொடுத்து விடுவார். ஏனால் செவ்வாயினுடைய ஆட்சி. மேலும் சனி நீசபங்கம், சனி செவ்வாயுடைய வீட்டில் இருந்தாலும் செவ்வாயினுடைய ஆட்சி பெற்று இன்னொரு வீட்டில் ஆட்சி பெற்றிருப்பதால் சனியாகவர் நீசபங்க ராஜயோகம் பெறுகிறார் என்பது உண்மை. எனவே சனி நல்ல சிறப்பான தொழில் வாய்ப்பை, 4வது உத்தியோகத்தை கொடுக்க தவற மாட்டார். 6இல் கேதுவும் இவருக்கு உத்தியோகத்தை கொடுக்க, மருத்துவத்துறையில் உத்தியோகத்தை கொடுக்க தவற மாட்டார் என்பது உண்மை. 6ஆம் இடம் இவருக்கு சிறப்பாகவே அமையும். அதுவும் வீடு கொடுத்தவர், கால் கொடுத்தவர் என்று பார்க்கும் பொழுது குரு வீடு கொடுத்தவர். சுக்கிரன் சனி உடையத்தில் இவருக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது. சுக்கிரன் ஏற்கனவே சுக்கிரனாகப்பட்டவர் உச்சம் பெற்றிருந்தாலும் அவர் லக்கணமாகவும் அம்சத்தில் ராகுவினுடைய துணையுடனும் இவர் விளங்குவது நட்சத்திர ரீதியாக நன்மையை அளிக்கும். அடுத்தபடியாக நாம் பார்க்க பொழுது 6, 8, 12 8, 12
அஷ்டமஸ்தானம் நன்மை தராது என்பதை ஏற்கனவே படுத்தவும். அடுத்து 12ஆம் இடம் ராகு. 12ஆம் இடம் ராகு பொறுத்தவரை வெளியூர், வெளிமாநிலம், வெளிக்கொண்டு உச்சமாக மீனத்தில் உச்சமாக இருக்கிறார். ஜலராசி, ஜனலக்கணம், லக்கணமும் ஜனலக்கணம், ஜனராசி. எனவே இவர் நீர் கடந்து அதிகமாக வெளிநாடு, நீர்நிலைகள், வெளிமாநிலம் எவ்வாறு அதிகமாக பிரயாணங்கள் உள்ள ஒரு துறை அல்லது அதிகமாக வெளிநாடுகள் அல்லது வெளி தேசம், வெளி மாநிலம் இவருடைய துறையில் இவர் பணியை புரிவதற்கோ இவர் அதிகமாக அலைச்சல் திரிச்சல் இருக்கும் என்பது. இவர் 12ஆக இருப்பது பயம், கவலை அதிகரிக்கும், அவப்பெயர் உண்டாக்கும், ஒழுக்கம் கெடும், தூர தேச பிரயாணங்கள் உள்ள அமையும். நன்றி வணக்கம் தொடரும். நன்றி வணக்கம் தொடரும். நன்றி வணக்கம் தொடரும்.